அமெரிக்காவுக்கு நம்ம பண்ற ஏற்றுமதியும் இறக்குமதியும் சம அளவுல இருந்தா ரூபாயோட மதிப்பு பெரிய அளவுல பாதிக்காது. ஆனா ஏற்றுமதி குறைஞ்சு இறக்குமதி அதிகரிக்கும் போது ரூபாயோட மதிப்பு குறையும். உதாரணத்துக்கு கச்சா எண்ணெய். ரூபாயோட மதிப்பு குறைவதற்கு ஒரு முக்கிய காரணம் கச்சா எண்ணெய் இறக்குமதி அப்படின்னு சொல்லலாம். ஆக இறக்குமதியை குறைச்சா ஓரளவு டாலரோட தேவையை குறைக்கலாம். ஆனா இப்போ இருக்கிற நிலைமையில அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுதான். டாலரோட தேவையை குறைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இன்னொரு வழி இருக்கு. அது பொதுமக்களான நாம மனசு வச்சா நிச்சயம் முடியும். நம்ம நாட்டுல இருக்கிற வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்க சம்பாதிக்கிற பெருந்தொகைய அவங்க நாட்டுக்கு டாலராக மாத்தி தான் அனுப்புறாங்க. உதாரணத்துக்கு ஹிந்துஸ்தான் யூனிலீவர் கம்பெனியை எடுத்துக்கலாம். அவங்களோட போன வருஷத்தோட, அதாவது 2024வது வருஷத்தோட நிகர லாபம் 10,000 கோடி. அந்த 10,000 கோடியை அவங்க நாட்டுக்கு அனுப்பும் போது அதை டாலரா மாத்தி தான் அனுப்புவாங்க. அப்போ நம்ம ரிசர்வ் வங்கிக்கு டாலரோட தேவை ரொம்ப அதிகமாகுது. அப்போ டாலரை கையிருப்பு வைக்க அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு. அப்போ நம்ம ரூபாயோட மதிப்பு குறையுது. நான் சொன்ன தொகை ஒரு கம்பெனியோட மதிப்பு மட்டும்தான். நம்ம நாட்டுல இது மாதிரி இன்னும் நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்கு. அவங்க எல்லாருமே அவங்களோட லாபத்தை அவங்க நாட்டுக்கு அனுப்பும் போது டாலரோட தேவை எந்த அளவுக்கு உயரும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. நாம வாங்குற சின்ன சின்ன பொருட்கள் கூட உள்நாட்டு தயாரிப்பா இருக்கும்போது நமக்கு மற்ற நாடுகளோட நாணய கையிருப்புக்கான தேவை குறையுது. அது மட்டுமல்ல, உள்ளூர் வியாபாரிகளும் பயன்பெறுவாங்க. இதனால நம்ம ரூபாயோட மதிப்பு தானாவே அதிகரிக்கும். ரூபாயோட மதிப்பு அதிகரிக்கும் போது நம்ம பொருளாதாரம் வேகமா வளரும். அரசாங்கம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பொதுமக்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா நம்ம நாடு பொருளாதார வல்லரசு அப்படிங்கிற இடத்தை பிடிக்க ரொம்ப போராட வேண்டியிருக்கும். இதனாலதான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற நாளிலிருந்து திரும்ப திரும்ப இந்த விஷயத்த வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்காரு. ஆக நாம இனிமேல் முடிஞ்ச அளவு உள்ளூர் தயாரிப்பு பொருட்களை வாங்கி பயன்படுத்தணும். அப்படி பண்ணா நமக்கு எவ்வளவு பொருளாதார தடைகள் வந்தாலும் நம்ம வளர்ச்சிக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆக இனி எந்த பொருள் வாங்க போனாலும் இந்த 2 வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. பி இந்தியன், பை இந்தியன். தேங்க்யூ.